தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்கள் அவ்வளவு எளிதாக இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத நேரடியாக நாம் களத்தில் சென்றபோது பார்க்க முடிந்தது. கனிமொழி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படின்னா அங்கிருக்கக்கூடிய மக்களே கேள்விகளை கேட்கிறாங்க. குறிப்பாக இந்த பெண்களுக்கான இல்லத்தரசிகளுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிறத பெண்கள் நாம நேரடியாக போகும்போது பெண்களே வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏன் பணம் கிடைக்கல, பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அதிருப்திகளை ஆளும் திமுக அரசு மீது முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் வாக்கு சதவீதம் அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்ததே மீனவர்களுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. இந்த முறை மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழிக்கு எதிரான மனநிலையோடு அவர்கள் இருக்கக்கூடிய நிகழ்வு கனிமொழி அவர்களுக்கு வீழ்ச்சிக்கான ஒரு காரணமாக நாம எடுத்துக்கலாம். அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழி வெளியூரை சார்ந்தவர். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது கூட தூத்துக்குடிக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான சேவையில் கனிமொழி ஈடுபடலை அப்படின்னா குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் வாக்குகளை அங்கே மக்கள் மத்தியில் வேட்டையாடிட்டு இருக்காங்க. இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி, விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி, இந்த சட்டமன்ற தொகுதியில் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணிகளாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் யார் அப்படின்னா நாயுடு சமுதாய மக்கள் தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமுதாய அடிப்படையில் நாடார் சமுதாய மக்களும் பட்டியலின சமுதாய மக்களும் தான் அதிக அளவில் மெஜாரிட்டியா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருந்துட்டு இருக்காங்க. ரேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். தினமும் ஒரு தொகுதியோட இறுதிக்கட்ட கள நிலவரத்தை பார்த்துட்டு வரோம் சார். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி எடுத்திருக்கோம் சார். தூத்துக்குடியோட இறுதிக்கட்ட கள நிலவரம் இப்போ எப்படி சார் இருக்கு? தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நேரடியாக அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஓட்டப்படாரம், விளாத்திகுளம் இப்படி அங்கு இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே நாம் நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில தான் பல்வேறு தகவல்களை திரட்டியிருந்தோம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்கு திமுக நேரடியாக களமிறங்கி இருக்கிறது, அதிமுக நேரடியாக களமிறங்கி இருக்காங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழ் மாநில காங்கிரசுக்கு சீட் கொடுக்கப்பட்டதன் மூலம் தமிழ் மாநில காங்கிரஸ் களத்தில் இருக்காங்க. இந்த தொகுதி ஒரு இருமுனை போட்டி தொகுதி அப்படின்னு தான் நாம் எடுத்துக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரசுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு செல்வாக்கு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு கூட்டணி கட்சிக்கு சீட் கொடுத்ததுனால அங்க களத்தில் அவர்கள் தீவிரமாக செயல்படலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள் அங்கு குறைவான நிலையிலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் பயணம் சென்ற நிகழ்வின் மூலமாக அந்த திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் இது போன்ற பல்வேறு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி கண்டிருப்பதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பாஜகவுக்கு கடந்த காலத்தை விட இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குகள் அதிகரிக்க போகிறது அப்படிங்கிறதையும் நாம் உறுதியாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால என்னமோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற நிலையில தான் தூத்துக்குடி மாவட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இதுல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதிமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவசாமி வேலுமணி அவர்கள் களத்தில் இருக்காங்க. சிவசாமி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸா, பரிச்சயம் ஆனவரா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதிமுக வாக்காளர்களுக்கு கூட பல பேருக்கு யார் கேண்டிடேட் அப்படிங்கிற தெரியாத ஒரு சூழலையும் நாம பார்க்க முடிஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா இவர் தூத்துக்குடியில பிறந்தவராக இருந்தாலும் அவர் சென்னையில செட்டில்டு, சென்னையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ தொகுதியாக தூத்துக்குடியில் அவர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகுதான் தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுக கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் கனிமொழி சென்னையை சார்ந்தவர், வெளியூரை சார்ந்தவர் அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. தூத்துக்குடி அதாவது தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்ட போது, கடும் மழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்ட போது, அங்கே இருக்கக்கூடிய அணைகள் உடைக்கப்பட்ட போது பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டம் ஒரு மாவட்டமாக இருந்துட்டு இருந்துச்சு. இது குறித்த கருத்துக்களையும் விமர்சனமாக முன்வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது கனிமொழி அவர்கள் திறம்பட செயல்படல, சென்னையிலேயே இருந்துட்டு இருந்தாங்க, பெரிய அளவில் செயல்படல, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் குறித்த விமர்சனங்களையும் மக்கள் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது பெருவாரியான பெண்களுக்கு அங்கே கிடைக்கல அப்படிங்கிற கருத்துக்களையும் அங்கே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் நம்முடைய நேரடியாகவே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் 1000 ரூபாயே கிடைக்கல, 1000 ரூபாய் கொடுக்குறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க
அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்கள், இந்த தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னாலே கடலோர பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே வந்து மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. மீனவர்கள் மத்தியிலையும் அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டே இருக்கு. மீனவர்களுக்கு கனிமொழி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றல, நிறைவேற்றல அப்படின்னா கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஆனால் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனால் எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல. நாங்க இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமாகவே பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 2 கேண்டிடேட்டுமே வீக்கான கேண்டிடேட் அப்படிங்கிறனால எளிதாக அடித்து வெற்றி பெற்று விடலாம். கடந்த முறை சுமார் 3.5 லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அதை விட அதிக லீடிங்கில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கு வந்து அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், தூத்துக்குடியுடைய மேயர் ஜெகன் பெரியசாமி போன்றவர்களை வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இவங்க வந்து எப்படியாவது வெற்றி பெற வச்சிருவாங்க. அதாவது தூத்துக்குடியில் வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இவர்களிடத்தில் கனிமொழி தரப்பிலிருந்து திமுக தரப்பிலிருந்து ஒப்படைக்கப்பட்டதன் மூலமாகத்தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு, அதாவது பிரச்சாரம் துவங்கிய ஆரம்ப நாட்கள்லேயே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதன் பிறகு அங்கே செல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் முக்கியமான தலைவர்கள் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா பெரிய அளவில் அங்கே திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் யாருமே பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய நிகழ்வையும் பார்க்க முடிகிறது. அப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி நாம் வெற்றி பெற்றுட்டோம், எளிதான தொகுதி அப்படிங்கிற நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி மீது திமுக 3 ஆண்டுகள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிருப்தி பெரிய அளவில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. மீனவர்கள் மத்தியிலையும் அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க சமுதாய அடிப்படையில் யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா நாடார் சமுதாய மக்களும் பட்டியலின சமுதாய மக்களும் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நாயுடு சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சட்டமன்ற தொகுதியில், அதாவது விளாத்திக்குளம், கோவில்பட்டி இது போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் நாயுடு சமுதாய மக்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஓவராலா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் 72%, அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் 21%, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் 7% மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு, அதாவது தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆக்ஷனுமே கனிமொழி எடுக்கல. இங்க தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான அடிப்படையில் எந்த தொழிற்சாலைகளுமே செயல்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு இருக்காங்க. இதன் மூலமாக மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சும் கனிமொழி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்போ இந்த கோவில்பட்டி போன்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் தீப்பெட்டி தொழில் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தொழில். இந்த தீப்பெட்டி தொழிலை பொறுத்த வரைக்கும் நலிவடைஞ்சு போய்கிட்டே இருக்கு. இதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் கடந்த முறை வாக்குறுதியாக கொடுத்தாங்க. இந்த முறை வந்து அவங்க வந்து அதை செயல்படுத்தவில்லை. இந்த முறை இந்த தீப்பெட்டி தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. இப்போ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதனால மேம்பாலங்கள் கொண்டு வரணும், சுரங்க பாதைகள் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுவும் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல தான் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பரவலாக எங்கெங்கெல்லாம் மீனவர்கள் இருக்காங்களோ அவர்கள் மத்தியில் அதிருப்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா மீனவர்களுக்கான வாக்குறுதிகள், அவர்களுக்கான நலத்திட்டங்கள் எதையுமே கனிமொழி அவர்கள் செயல்படுத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தான் பரவலாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த மணப்பாடு பகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இஸ்ரோ வந்ததன் மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த மீன்பிடி தொழில் தான். இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால நாங்கள் பிறந்து வளர்ந்த மண் எங்களுக்கு வேணும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. 2019 கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் அங்கதான் இருக்க போறீங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் பாத்தீங்கன்னா மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய நிலையில இருப்பதன் மூலமாக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழிக்கு எதிரான மனநிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றல, எங்களை யார் காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா மீனவர்கள் மத்தியிலையும் கனிமொழிக்கு எதிரான விமர்சனங்கள் அதிக அளவில் எழுந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியில கனிமொழி அவர்களுக்கு அவருடைய அலையன்ஸ் கூட்டணி மூலமாக, ஏன்னா மதிமுகவுக்கு அங்கு ஒரு சில தொகுதியில வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான், விடுதலை சிறுத்தைகளுக்கும் பரவலாக அங்கு வாக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த அடிப்படையில் கூட்டணி கட்சி அப்படிங்கிற கூட்டணி கட்சிகளுடைய அலையன்ஸ், அதாவது அவருடைய அலையன்ஸின் அடிப்படையில் பார்க்கும்போது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு வெயிட்டான கட்சியாக அங்கு தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறத நாம கருத்தில் எடுத்துக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்
வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் களத்தில் இறக்கி விடப்படாமல் இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறத தீர்க்கமாக நாம் சொன்னாலும், ஆனால் 2019ஆம் ஆண்டு கனிமொழி அவர்கள் எளிதாக வெற்றி பெற்றாங்க. இந்த தேர்தலில் கனிமொழி அவர்கள் எளிதான வெற்றியை எட்டி பிடிப்பாரா அப்படின்னா எளிதான வெற்றியை அவர் எட்டி பிடிக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களையும் நாம பதிவு பண்ணி தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த முறை சுமார் 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்து, அதாவது வாக்கு சதவிகிதம் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகிறது. குறைந்த அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் வெற்றி பெற போறாங்க. கனிமொழி அவர்களுடைய வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அங்கு வந்து ஒரு வலுவான ஒரு கேண்டிடேட்டை, ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை இறக்காமல் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் கனிமொழியுடைய வெற்றிக்கு, எளிதான ஒரு வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக எடுத்துக்கலாம். ஆனாலும் எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்னாலும் இந்த வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறதையும் நாம தீர்க்கமாக சொல்லலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறத நாம இறுதி முடிவாக எடுத்துக்கலாம். எங்களோடு இணைந்து தூத்துக்குடியின் இறுதிக்கட்ட கள நிலவரத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.